Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் POQ சீரிஸ்ல கிளாஸ் 10 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுல 9 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங் POQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. So இது போக பாத்தீங்கன்னா மேக்ஸ் POQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. So அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So இதுல பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் இருக்கும். 5மே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃபரண்ட் டைப்ல இருந்து டிஃபரண்ட் டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்த கேள்விகள். ரொம்ப முக்கியமான கேள்விகள். எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்க்கலாமா? பாருங்க. சோ விடுபட்ட படத்தை வரைபடத்தை கண்டுபிடி. ஓகேங்களா? சோ இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல அனாலஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு. சோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா? சோ இந்த இமேஜுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸியா போடலாம் பாருங்க. சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? முக்கோணம், சதுரம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன வரும் அப்படிங்கறது தான் கேள்வி. சோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரு சைடு, ரெண்டு சைடு, மூணு சைடு. அப்ப 3 பக்கங்கள் கொண்ட ஒரு இமேஜ் இருக்கு. அடுத்து பாருங்க 4 பக்கங்கள் கொண்ட ஒரு இமேஜ் இருக்கு. அடுத்து 5 பக்கங்கள் கொண்ட ஒரு இமேஜ் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பக்கம் ஆட் ஆகிக்கிட்டே போகுது இல்லையா? அப்ப அடுத்து என்னதான் வரும்? 6 பக்கங்கள் இருக்கக்கூடிய இமேஜ் தான் வரும். சோ ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 6 பக்கங்கள் இருக்கக்கூடியது என்ன? இதுதான் இல்லையா? சோ மொத்தமா 6 பக்கங்கள். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா இந்த இமேஜ பார்த்தே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா டைஸ், அதாவது பகடை கணக்கு. சோ பாருங்க, ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும்? 1 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? சோ 1க்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க. சோ 1 இருக்கிற ஒரு பகுதியும் இன்னொன்னு இல்லாத மாதிரியும் எடுத்துக்கோங்க. 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏதோ 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். நான் 2ம் 3ம் எடுக்கிறேன். பாருங்க, இந்த 2லயும் ஏதாவது ஒரு நம்பர் காமனா இருந்தது அப்படின்னா எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. 2 அப்படிங்கிறது 2லயுமே காமனா இருக்கு. இந்த மாதிரி காமனா ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் நம்பர் எழுதணும். பாருங்க, 2, 6, 4 இருக்கிறத எந்த நம்பர் காமனா இருக்கோ அதுல இருந்து கிளாக் வைஸ் எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல சேம் அதே நம்பர் ரிப்பீட் ஆகுது இல்லையா? அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் எழுதணும். மாத்தி எழுதக்கூடாது. இங்க இருந்து தான் எடுத்தோம், அப்ப இந்த இடத்துல இருந்து எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. எந்த நம்பர் காமனா இருக்கோ அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் எழுதணும். பாருங்க, அதுக்கு கீழே எழுதணும். பாருங்க, 2, 3, 1. ஓகேவா? சோ இதோட முடிஞ்சது. இப்ப என்ன கேள்வி? 1க்கு ஆப்போசிட் என்ன? பாருங்க, 1 அப்படிங்கிற நம்பர் இதுதான் இருக்கு இல்லையா? சோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா 1க்கு 1 ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். சோ 1க்கு ஆப்போசிட் 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுவே பாத்தீங்கன்னா இது 3க்கு 6 ஆப்போசிட். இப்ப பாத்தீங்கன்னா 2க்கு 2 ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ வேற எந்த நம்பர் வரலன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 வரலையா? அப்ப இந்த இடத்துல 5ன்னு அர்த்தம். அப்ப 2க்கு 5 ஆப்போசிட், 5க்கு 2 ஆப்போசிட், 6க்கு 3, 3க்கு 6, 4க்கு 1, 1க்கு 4 தான் ஆப்போசிட். ஏதாவது 2 இமேஜ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே ஒரு காமன் நம்பர் இருந்தா மட்டும். ஒருவேளை 2 காமன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப பாருங்க, 2 காமன் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த 2 காமன் நம்பரை விட்டுட்டு இங்க பாருங்க 1ஐயும் 2ஐயும் எடுங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2, 4, இங்கேயும் 2, 4, 2 காமன் நம்பர் இருந்தது அப்படின்னா மீதி ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இந்த 2மே 1க்கு 1 ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். 6க்கு 3 ஆப்போசிட், 3க்கு 6 ஆப்போசிட். பாருங்க, அதுவே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 2 நம்பர் இருந்ததுன்னா ஈஸியா நீங்க ஒரு நம்பரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு நம்பர் இருந்ததுன்னா ஈஸியா இந்த மாதிரி ஃபுல்லாவே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ரொம்ப ஈஸியா நீங்க எதுக்கு எது ஆப்போசிட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 5 பவர் 7 plus 5 பவர் 7 plus 5 பவர் 7 plus 5 பவர் 7 plus 5 பவர் 7 equal to 5 பவர் y எனில் y இன் மதிப்பு காண்க. சோ எல்லாமே 5 பவர் 7ல கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலயும் ஈக்குவல் டு 5 பவர் y ன்னு கொடுத்துட்டாங்க. வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது எத்தனை இருக்குன்னு பாருங்க. எல்லாமே சேம் தான். எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5. அப்ப 5 டைம் கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறத 5 டைம் இன்டு 5 பவர் 7ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ
2 2 2 2 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்? 2 4 6 8 10ன்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 2 3 4 5 டைம் இருக்கு, 5 டைம் 2ன்னு எழுதலாம். இது ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லையா? சேம் அதே மாதிரி இது எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 5 பவர் ஒய். இந்த இடத்துல 5 பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? சோ இப்போ a பவர் n இன்டு a பவர் m அப்படின்னா a பவர் n பிளஸ் mன்னு எழுதலாம். இது வந்து அடுக்குகளோட விதி. அதே இது பிரகாரம் இதை எழுதுங்க. 5 பவர் 1 பிளஸ் 7 ஈக்குவல் டு 5 பவர் ஒய். இது என்ன ஆகும்? 5 பவர் 8 5 பவர் ஒய்ன்னு வரும். ரெண்டு பேஸ்மெண்ட், அதாவது ரெண்டு அடிமானங்கள் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் டுல இருந்ததுன்னா பவர் ரெண்டையும் ஈக்குவல் எழுதலாம். அதாவது a பவர் n ஈக்குவல் டு a பவர் mனா n ஈக்குவல் டு m அப்படின்னு நம்ம எழுதலாம். இது அடுக்குகளோட விதி. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம்? ரெண்டுமே 5 ஈக்குவல் டுவா இருக்கு. அப்போ y ஈக்குவல் டு 8ன்னு நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, y ஈக்குவல் டு 8. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம். பார்க்கறதுக்கு தான் வித்தியாசமா இருக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா கிடைக்காம இருக்கும். ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 2 5 11 23 a. இத்தொடரில் a என்ற எண்ணை குறிக்கும். ஓகேங்களா? சோ எது வந்து a அப்படிங்கிற அந்த நம்பரை குறிக்கும். பாருங்க, 2 5 11 23 a இல்லையா? சோ இந்த இடத்துல 2 5 இதெல்லாமே நீங்க வந்து ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கூட 3 வரல, 7 வரல, அதுக்கப்புறம் 9 வரல. ஒருவேளை பிரைம் நம்பர் எடுத்தாலும் 3 வரும், 7 வரும், இது எல்லாமே வரும். சோ அது எதுவுமே வரல. அப்போ வேற ஏதாவது ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இதுக்கு உண்டான வித்தியாசம், அதாவது 2ல இருந்து 5 எப்படி வந்திருக்கு? 3 கூட்டியிருக்காங்க. 5ல இருந்து 11 6 கூட்டியிருக்காங்க. 6ல இருந்து 23 12 கூட்டியிருக்காங்க. 12 இதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் போடுங்க. பாருங்க, 3 2ஆல பெருக்குனா 6, 6 2ஆல பெருக்குனா 12. அப்ப 12 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 24ன்னு வரும். அப்ப இந்த 23 கூட நம்ம இந்த 24 கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் தான் ஏ. கூட்டுங்க பாருங்க, 47ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சோ ஒரு சில கொஸ்டின்ல ஒரே ஸ்டெப் இந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிச்சாலே நீங்க ஈஸியா போட முடியும். இது ஒரு சில இந்த மாதிரி கேள்வியில பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் கூடுதலா போடணும். அப்ப இதுல இருந்து இது எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ இதெல்லாமே காமனா வந்திருக்கு. அப்போ அந்த முன்னாடி கூட்டுறோம் இல்லையா, அதை 2ஆல பெருக்கி வர்ற ஆன்சரை அடுத்து கூட்டுறோம், அதுக்கப்புறம் 2ஆல பெருக்கி வர்ற ஆன்சரை அடுத்து கூட்டுறோம். இந்த மாதிரி கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சோ கடைசி கேள்வி பாருங்க. ஆனந்த் அவரது தந்தையாருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து பிறந்தார். அவரது தாயார் தந்தையாரை விட 5 வயது இளையவர், ஆனால் ஆனந்தை விட 20 வயது மூத்தவர். ஆனந்திற்கு வயது 10. ஆனந்தின் தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது அவருக்கு என்ன வயது? ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம். ஓகேங்களா? சோ இது ரொம்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சு நம்ம அப்படியே டிக் அடிச்சிடலாம். பாருங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஆனந்த் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தந்தை தாய் இருக்காங்க இல்லையா, தந்தை தாய் இவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த் வந்து பிறக்கிறார் இல்லையா? சோ இதுதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க? தாயார் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தாய் பாத்தீங்க அப்படின்னா தந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க வயசை விட 5 வயசு சின்னவங்க. அதாவது இவரு எக்ஸ் அப்படின்னா இவரு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா? சோ தந்தை எக்ஸ்னா தாய் வந்து 5 வயசு கம்மியானவங்க. ஆனா ஆனந்தை விட 20 வயசு மூத்தவங்களாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல ஆனந்தோட வயசு இப்போ கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நான் எடுக்கல. பாருங்க, ஆனந்தை விட 20 வயசு மூத்தவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த் பிறக்கும் போது அவருக்கு எத்தனை வயசு? 0 வயசு தான் இல்லையா? ஏன்னா 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனாதான் 1 வயசு. அப்ப ஆனந்த் பிறக்கும் போது அவரோட வயசு 0. இவரை விட 20 வயசு அதிகம்னு அவங்க அம்மாவோட வயசு இருக்கு இல்லையா? அப்ப கண்டிப்பா அம்மாவோட வயசு ஆனந்த் பிறக்கும் போது 20 வயசாதான் இருக்கணும் இல்லையா? சோ அப்போ இந்த 20 இருக்கு இல்லையா? சோ இப்போ 20ன்னு கண்டுபிடிச்சாச்சு தாயோடது. ஓகேங்களா? அப்ப தந்தையோடது என்ன வரும்? இவங்க வந்து
தந்தையை விட 5 வயசு கம்மி, அப்போ தந்தையோடது 25ன்னு இருக்கணும். ஏன்னா 25ல இருந்து 5 கழிச்சாதான் 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஆனந்த் பிறக்கும் போது, இதை தெளிவா கவனிச்சுக்கணும். நம்ம உடனே போய் இந்த இடத்துல தந்தை தான் கேட்டிருக்காங்க, 25 தான் ஆன்சர் அப்படின்னு டிக் அடிக்க கூடாது. ஏன்னா இது வந்து ஆனந்த் பிறக்கும் போது. ஓகேங்களா? ஆனா திருமணமாகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்காரு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 2 கழிங்க 23, இவங்களுக்கு 2 கழிங்க 18. அப்போ அம்மாவுக்கு வந்து 18 வயசு கல்யாணம் ஆகும்போது அப்பாவுக்கு 23 வயசு. ஆனந்த் பிறக்கும் போது 2 பேத்துக்குமே 2 வயசு கூடி இருக்கும், 25 20. புரியுதுங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 23 தான். தந்தையாருக்கு வந்து திருமணம் ஆகும் போது எவ்வளவு வயசுன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் 23. சோ எந்த மாதிரி லாஜிக்கலா யோசிச்சாலுமே டக்குன்னு சீக்கிரமா ஆன்சர் வந்து டிக் அடிச்சிடக்கூடாது. ஒன்ஸ் வந்து நம்ம ஆன்சர் போட்டுட்டா கூட இததான் அவங்க கேள்வியா கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க ஆன்சர் டிக் அடிக்கணும். நமக்கு ஆன்சர் வந்தது அப்படிங்கிறதுக்காக போய் டிக் அடிக்க கூடாது. ஓகேவா? அது வந்து அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் டிக் அடிக்கணும். ஸோ ஒன்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் மாற்ற முடியாது. அது வந்து நமக்கு தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்மளால மாற்ற முடியாது. ஓகேங்களா? போன மார்க் போனதுதான். ஸோ அதனால தெளிவா கவனிச்சுட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 23. இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.